இந்த குடும்ப முறை என்பது குறிப்பாக பாண்டிய நாட்டில் அடிப்படை குமுக அரசியல் கட்டுமானமாக இருந்திருக்கிறது. குறிப்பாக நாட்டுப்புற பொருளியல் எடுத்துக்கொண்டால், நாட்டுப்புற வாழ்வில் எடுத்துக்கொண்டால், அந்த ஊரை பல குடும்பங்களாக பிரிந்து குடும்பக்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல்கள் முறைப்படி குடவோலை முறை நடத்தப்பட்டிருக்கின்றன. இந்த குடும்ப முறையில் பெருமாக இந்த குடும்ப முறையில் பெரும்பான்மை தலைவர்களால் மன்னர்களாக இருந்திருக்கிறார்கள். ஏனால் அவர்கள் மருத நிலத்து மக்களாக இருந்ததுனால மன்னர்கள் அந்த குடும்ப முறை அந்த பொறுப்பு அவர்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அந்த குடும்ப என்ற அதிகாரத்துக்கு பதவிக்கு துணை நிற்க வேண்டிய அடுத்த நிலை பதவி நிலைகள் எடுத்துக்கொண்டால் அதை காலாடி என்று சொல்வார்கள். அவன் அந்த குடும்பனுக்கு துணையாக இருந்தவர்கள் அது சில குடும்பங்கள் இருந்திருக்கலாம், அந்த இருந்திருக்கின்றன. அதற்கடுத்து இந்த காலாடிகள் பங்கு போர் காலாட்படை என்ற பெயரில் வந்திருக்கலாம் என்று பொதுவாக கருதப்படுகிறது. அது படைத்தொழில் செய்யக்கூடிய மக்களாகவும் இருந்திருக்கிறார்கள். அவர் மிலிஷியான்னு சொல்லக்கூடிய மக்கள் படையாக இருந்திருக்கிறார்கள். அது குடும்ப என்பதும் தமிழாகும். அவன் கீழ் அடுத்த நிலை பதவிகளாக இருந்திருக்கிறது. இது ஒரு ஆட்சியல் அமைப்பாக அரசியல் அமைப்பாக கட்டுக்கோப்பு